ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் நலமும் விசாலமான தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னா அந்த கண்ணோட்டத்துல இவன் பார்த்துட்டு வரணும். ஆனா என்ன சொன்னாங்க, எதிர்மறையான காரியத்தை இதை நம்புனாங்க. இந்த 2 கண்கள் பார்த்த பார்வையை நம்புனாங்க. நம்முடைய பார்வையில் அவன் ராட்சதன் தான், அரக்கன் தான், கோலியாத்து பயங்கரமான எதிரி தான். ஆனா தேவன் பார்வையில அவன் ஒரு சின்ன சாதாரணமான மனுஷன். அல்லேலூயா. பார்த்துட்டு வந்தாங்க, திரும்ப பார்க்க போக முடியும் கிடைக்கல. அந்த ஆசீர்வாதம், இந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா நீங்க ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஒரு லேண்ட் வாங்கணும்னு பாக்குறீங்களா, ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை பாக்குறீங்களா, அந்த விசுவாச கண்கள்ல பாருங்க, உங்களுடைய கண்கள்ல பார்க்காதீங்க. உங்க கண்கள் அது இயலாதுதான், முடியாதுதான், அதை ராட்சதர்கள் அரக்கர்கள் அதை கையாண்டு கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, காலேபு யோசுவாவும் விசுவாச பார்வையில சொன்னாங்க, நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. ஆகவே இந்த பார்வையை நம்பி வாழாதீங்க, விசுவாசித்து நடக்கணும்.